Greetings everyone. In the video 12th standard first midterm test English model question paper பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸோட மாடல் கொஷின் பேப்பர் சைட் பை சைட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஜென்ரல் பார்ட் அதிகம்ன்றதுனால நான் இங்கிலீஷ் தமிழ் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆன்சர் ஆல் த கொஷின், சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன்ஸ் இல்லையா. நமக்கு 1 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ். My interest was again provoked by the remarkable demeanor. ஸோ டிமீனர் அதோட மீனிங் என்னென்னா ஒரு ஆட்டிடியூட், பிஹேவியர், இதுதான் ஓகேங்களா. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ டிமீனருக்கான சினானம் எதுனா ஏ ஆப்ஷன், அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். கியூரியஸோட சினானம் கேட்டிருக்காங்க. கியூரியஸ் அப்படின்னும் போது இதில் இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட்ஸ் இல்லையா. டிஸ்அப்ரூவலோட ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது அடுத்து ஒன் டஸ் நாட் ஃபீல் வைஸ், பிரேவர் ஆர் மோர் ஆப்டமிஸ்டிக்கோட ஆன்டனிம் வந்து பெசிமிஸ்டிக். நம்பர் 5, ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் சஃபிக்ஸ் டு த ரூட். அதாவது வேர்டு கொடுத்துருக்காங்க, ரூட் வேர்ட் மேனேஜோட சஃபிக்ஸ்ன்னும் போது அட் த எண்டில் ஆட் பண்ணும். அந்த வேர்டோட எண்டில், ப்ரீன்னு வந்து பிஃபோர், ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, நமக்கு கேட்டிருக்கிறது சஃபிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். Replace the phrasal verb in a sentence. Telephone wire is cut off in this house. So phrasal verb cut off க்கு பதில் இங்கே வந்து instead of that disconnected. அடுத்து model auxiliary, how dare you open my bag. Answer is C option, dare. Fill in the blank with suitable preposition. The boy jumped into a narrow stream. Answer வந்து into. Then poetry, set of appreciation question கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட்ல மார்க் பண்ணியிருக்கோம். who does we refer to. we இங்கே வந்து யாரை மென்ஷன் பண்ணதுன்னா the soldiers guarding the castle. அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னா which is nothing but ending with same sounds. lay, hey, ஓகேங்களா. அடுத்த செகண்ட் கொஷின், the giant. who is the giant here. giant யாருன்னா the casuarina tree. அடுத்து why is the scarf colorful அப்படின்னா அது வந்து draped with the crimson flower of the creeper vine. ஸோ இது முடிஞ்சது. அதாவது அப்ரிசியேஷன் கொஷின் எனி 2 நம்ம ஆன்சர் பண்ணணும். தேர்ட், அதாவது 11th கொஷின், அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங். ஹவு சேஃப் வாஸ் தி கேசல் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்றது. ஸோ சேஃப் வந்து அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேசல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது, வெல் ஃபோர்ட்டிஃபைடு வித் ஸ்ட்ராங் கேட், ஹை ஸ்மூத் வால்ஸ், இதெல்லாம் அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதிடுங்க. அலிட்ரேஷன் ஸ்டார்டிங் வித் த சேம் லெட்டர். நம்ம வந்து மூணை சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வேர்டு முதல் எழுத்து ஒன்றி வருது, அதுதான் இங்கிலீஷில் அலிட்ரேஷன். ஸோ வேர், WERE, அண்ட் தென் வால்ஸ், WALLS, ரெப்பிட்டேஷன் ஆஃப் W இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா. அடுத்தது செக்ஷன் 2 கிராமர். Do as directed. The pilot said to the passengers, the plane will land in Delhi at 9 p.m. இதை வந்து indirect speechல சேஞ்ச் பண்ணோம். ஸோ said என்னவாகும், the pilot told the passengers that the plane would land in Delhi at 9 p.m. ஓகேங்களா. அடுத்து complete the sentence by choosing incorrect homophones. இல்லையா, they dash to dash more money. ஃபஸ்ட் என்ன வரணும்னா YEARN, they earn to earn more money. செகண்ட் வந்து EARN வரும். அடுத்தது explain any one of the following with reference to the context. ஸோ reference to the context நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆன்சர் எனி ஒன் மோர் தென் 30 வேர்ட்ஸ். 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி ஒன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின், 5 மார்க் கொஷின். 19, 20 இது ரெண்டுமே, அதாவது ப்ரோஸில் இருந்தும் போயமில் இருந்தும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பேராகிராஃப் கொஷின். நெக்ஸ்ட்டு 21 பார்த்திங்கன்னா நமக்கு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி. ஆஸ்கினோ இது வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது சைட் ஹெட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெட்டர் எது கேட்டிருக்காங்கன்னா ரைட் அ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் அபவுட் த nuisance created by the roadside vendors blocking the pavements and occupying the parking zone. இல்லைனா write a letter to the headmaster of your school requesting him to help you obtain a duplicate mark sheet of class 12 which you lost while traveling. ஸோ இந்த 2 லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு.
ஸோ நீங்கள் இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் ரெடி பண்ணலனா கூட ரிமைனிங் பார்ட் வந்து ஜென்ரல் பார்ட் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து யூனிட் 1 முடிச்சிட்டிங்களா, அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ்லாம் தரோவாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.